ஒட்டுமொத்த அமைச்சரவை ராஜினாமா செய்து பிரதமர் ராஜினாமா செய்து நிதி அமைச்சர் ராஜினாமா செய்து அந்த கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாக வந்த ஜனாதிபதி கூட நாட்டை விட்டு அகதியாக தப்பிச் செல்ற நிலைமைக்கு 2 வருடங்களுக்கு முதல் மக்களால் விரட்டி எடுக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்ப அந்த கட்சி இப்ப புதுசாக வந்து ஒரு புது வேட்பாளரை போடுவார்கள் என்றதுக்காக மக்கள் அந்த கட்சியினுடைய கடந்த கால செயல்பாடு இந்த நாட்டை பங்களோ தாக்குனதுல பெரும் பங்கு அவர்களுக்கு அந்த வகையிலே மக்கள் சிந்தித்து செயல்படுவார்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பம் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் மேலதிகமான வாய்ப்புகளை இந்த ஒரு காரணத்தினால் உருவாக்கி இருக்கு. அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு மொட்டு கட்சியினுடைய ஆதரவு இனி இல்லை என்றதை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இனி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தனக்கான அந்த ஆதரவு தளத்தை அதிகரிக்கிறதுக்கு இனி நிச்சயமாக தமிழ் மக்களுடைய வாக்கு தேவை என்றது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உணர்ந்திருப்பார். அதே போலதான் கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்க அவருடன் மொட்டு கட்சியை சேர்ந்தவர்கள் 100% இருக்கும் பொழுது நாங்கள் எக்காரணத்து கொண்டும் ரணில் விக்ரமசிங்க என்ற பக்கமே திரும்ப முடியாது என்ற தமிழ் மக்கள் இன்றும் புள்ளியான் டக்ளஸ் போன்ற கொலை குற்றச்சாட்டு உள்ளவர்கள் அவருக்கு பக்கத்திலே அவருடைய மடியில இருக்கும் வரைக்கும் தமிழ் மக்கள் அந்த பக்கத்தை இன்னும் வெட்டி பார்க்க மாட்டார்கள். ஆனால் ஒரு அளவு ராஜபக்ச குடும்பத்தினர் இல்லாம போயிட்டாங்களாமே இனி இந்த கோஷ்டி மட்டும்தான் இருக்காமே என்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்திருக்கு. இதை பார்த்து ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற கட்சியில் இன்று தமிழ் மக்களுடைய வாக்கு இன்னும் தேவை என்று தமிழ் மக்களுடைய வாக்குக்கான இன்னும் தேவைப்பாடு அவங்கள மத்தியில் அதிகரித்திருக்கு. இது ரெண்டையும் பார்க்கும் பொழுது அன்றகுமார திசாநாயக்கருடைய கட்சிக்கும் ஐயையோ தமிழ் மக்களுடைய வாக்கு இவங்களுக்கு யாருக்கும் போய்விடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அதே போல இன்னும் சில கோமாளிகளும் இன்று களமிறங்கி இருக்கிறதாக செய்தியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டி போடுற அளவுக்கு கூட ஒரு வட்டாரத்துல ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போடுற ஜனாதிபதி தேர்தல் யார் கேட்கலாம்ன்றதுக்கு ஒரு வரவிலக்கணமே இல்லாத அளவுக்கு இன்று ஒரு வேடிக்கையாக போய்கொண்டிருக்கு இந்த நாட்டில் நிலைமை.